வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இதயம் முரளி படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன். இவருக்கு இது ஒரு டெபியூ ஃபிலிம் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் இவர்தான். இப்போ இவர் எடுத்திருக்கிற இதயம் முரளி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதயம் முரளி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நட்டி யூஎஸ்ல இருக்கிற அதர்வாக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்றாரு. கால் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டுறாரு. அவசர அவசரமா இவங்க அதுக்கப்புறம் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சிடுறாங்க. அங்க ஃபகத் ஃபாசில மீட் பண்றாங்க. அவரை மீட் பண்ணி இவங்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சின்ன வயசு ஸ்டோரியில இருந்து இப்போ ஏன் யூஎஸ்ல இருக்காங்க, நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற வரைக்கும் எல்லா ஸ்டோரியும் ஃபிளாஷ்பேக்ல சொல்றது தான் இந்த இதயம் முரளி படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தா இந்த படத்தோட கேஸ்டிங். அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயடலோகர், ஃபகத் ஃபாசில், சுதாகர், டிராவிட் செல்வம், தமன், ஜாக்வலின், நிஹாரிகா, நட்டி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கேஸ்டிங் இந்த படத்துல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் மெமரபிளான ஒரு சீனாச்சும் இருக்கு இந்த படத்துல. அடுத்ததான் இந்த படத்தோட விஷுவல்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு சீனும் பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே. அதை சினிமாட்டோகிராஃபரும் சூப்பரா கேப்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா தமனோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சீனோட மூட எலிவேட் பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸும் படத்தோட பார்க்கும்போது கேட்க நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த படத்தோட காமெடி ட்ராக். காமெடிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா சொல்லணும்னா சுதாகரோட சீன்ஸ் எல்லாமே பார்க்க செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் ஃபகத் ஃபாசில் இவங்க கேஸ்ட் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. அவர் வர சீன் எல்லாமே பிளாஸ்ட் தான், பார்க்க செம்ம ஃபன்னா என்ஜாயபிளா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ட். காமெடி சீன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு எமோஷனல் சீன்ஸ் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர், அவர் மேல நமக்கு எந்த விதமான கனெக்ட்டுமே கிடைக்கல. அவரை பார்த்தா ஒரு கட்டத்துல இரிட்டேட் வேணா ஆகுது. அவர் மேல எந்த விதமான பரிதாபமோ இல்ல அந்த கேரக்டர் மேல ஒரு எம்பத்தியோ எதுவுமே கிடைக்கல. அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் கூட நமக்கு சுத்தமா கனெக்டே இல்லை. கம்பேரிட்டிவ்லி ஹீரோயின் கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இவரை விட அவங்க கூட நம்ம லைட்டா கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ள இருக்கிற லவ் சீன்ஸும் அவ்வளோ டெப்த்தா இல்லை. அந்த சீன்ஸ்ல டெப்த் இல்லாதனால நமக்கு அந்த ரொமான்ஸ் ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ரொம்ப பிளாங்கா ஃபிளாட்டா தான் இருக்கு. அண்ட் படத்தோட டியூரேஷன் ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இந்த ஸ்டோரி இவ்வளோ பெரிய டியூரேஷன் டிமாண்ட் பண்ணல. இது ஒரு 2 ஹவர் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளேயாச்சும் கட் பண்ணியிருக்கலாம். 2 ஹவர் 45 மினிட்ஸுங்கிறது ரொம்ப லாங். அண்ட் இந்த படத்துல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி அவங்க பேசுறது, பிரீத்தி முகுந்தன் வச்சு வர ஒரு சீன், அண்ட் இந்த படத்தோட இன்டர்வல் அது ஸ்டேஜ் பண்ணியிருந்தது. அது மாதிரி சில சில விஷயங்கள் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி சீன்ஸ் அங்கங்கே தான் வருது. அதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. பேலன்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியான சீன்ஸ் தான் வருது. புதுசா எதுவும் இல்லை அதுல. பட் அப்படியே ஏதோ கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சின்ன சின்ன ஹியூமர் வச்சு அதில் ஒரு சின்ன ஐடியா பண்ணி நமக்கு முடியும் போது ஓகே அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த படம் முடியுது. அந்த ஹீரோ கேரக்டரையும் அந்த லவ் சீன்ஸையும் இன்னும் நல்லா டெப்த்தாக எழுதியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா பெட்டரான படமாக வந்திருக்கும். இப்போ இது ஒரு ஓகேயிஷ் ஆவரேஜ் ஃபீலை தான் கொடுக்குது. ஓவராலாக ஒரு ஓகேவான ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான் இந்த இதயம் முரளி. சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு யூஏ 13+ கொடுத்துருக்காங்க. ஸோ அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.